Audio Jungle. வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சட்டநாதபுரம், திட்டை, செம்மங்குடி, விளந்திடசமுத்திரம் ஊராட்சிகளை சீர்காழி நகராட்சியுடன் இணைக்க தீர்மானம் நிறைவேற்றாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற அவசர கூட்டம் நகரமன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி ஆணையர் ஹேமலதா, நகரமைப்பு ஆய்வாளர் மரகதம், பொறியாளர் கிருபாகரன், பணி மேற்பார்வையாளர் விஜயேந்திரன் முன்னிலை வைத்தன. இளநிலை உதவியாளர் ராஜகணேஷ் தீர்மானங்களை படித்தார். கூட்டத்தில் கவுன்சிலர் ராமு பேசுகையில், ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கும் போது நகராட்சியில் வசிப்பவர்களுக்கு 100 நாள் வேலை கிடைக்குமா என கேள்வி எழுப்பினார். கவுன்சிலர் ராஜசேகர் பேசுகையில், ஊராட்சிகளை இணைப்பது தொடர்பாக 2007ஆம் ஆண்டு வரையறை செய்யப்பட்ட நிலையில் சுமார் 17 வருடங்கள் கழித்து ஊராட்சிகளை இணைப்பதற்கு காரணம் என்ன? இதேபோல் அகனி ஊராட்சியையும் நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். கவுன்சிலர் ஏபிஎஸ் பாஸ்கரன் பேசுகையில், ஊராட்சி பகுதிகளை இணைக்கும் போது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் மையமாக வைத்து ஊராட்சி பகுதிகளை நகராட்சியுடன் இணைத்தால் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் என பேசினார். கவுன்சிலர் வேல்முருகன் பேசுகையில், நகராட்சி நிர்வாக பகுதியை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என பேசினார். தொடர்ந்து சட்டநாதபுரம், திட்டை, செம்மங்குடி, விளந்திடசமுத்திரம் ஊராட்சிகள் அனைத்து கவுன்சிலர்கள் ஒத்துழைப்புடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நகரமன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி ராஜசேகர் பேசுகையில், திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் சில ஊராட்சி பகுதிகள் நகராட்சியுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுதிமொழி குழு சீர்காழி வந்தபோது 2007ஆம் ஆண்டு வரையறைப்பட்ட தீர்மானத்தின் கீழ் ஏன் ஊராட்சிகளை சேர்க்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்து கடிதம் அனுப்பியது. இதனைத் தொடர்ந்து தற்போது அவசர கூட்டம் மூலம் ஊராட்சிகளை இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நகராட்சி விரிவாக்கப்பட்டால்தான் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர முடியும். இதனை கருத்தில் கொண்டுதான் நகராட்சி பகுதி விரிவாக்கப்பட உள்ளது. 42 வருடம் நகராட்சி 2ஆம் தரமாக உள்ளது. முதல் தரமாக உயர்த்த வேண்டும் என்றால் நகராட்சி பகுதியை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டிய நிலை உள்ளது என்றார்.